பார்வையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு விசாகம் வருகின்றது. அதை விட்டு இந்த ஏற்பாடு ரொம்ப போற்றத்தக்க வேண்டியது, பாராட்ட வேண்டியது. விசாகம்னாலே முருகன் தான் நம்ம நினைவில் வர்றது. உலக அளவில் முருகப்பெருமானை அவ்வளோ போற்றப்படுறாங்க. நாடு எந்த நாடாக இருக்கட்டும், எல்லா நாட்டிலும் ரொம்ப போற்றப்படக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். தமிழனாலே முருகப்பெருமானையும் வேறுபட்டு பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம இந்துக்களை எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடியது முருகப்பெருமான். உலக அளவு அது இலங்கையாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவாக இருக்கட்டும், அங்கே எல்லாம் கூட பார்த்தாச்சுன்னா அது கார்த்திகையாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்முடைய விசாகமாக இருக்கட்டும், ஏராளமான தமிழர்கள் இந்துக்கள் ஒன்று கூடி தன்னுடைய ஒற்றுமையை நிலைநாட்டுவாங்க. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீக அலசல் நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு சிறப்பம்சம் பொருந்திய அந்த நாளையெல்லாம் மிக அற்புதமான முறையிலே ஆன்மீக அலசல் நிகழ்ச்சியின் மூலமாக நாம் கண்டும் கேட்டும் ரசித்து கொண்டும் இருக்கிறோம். அன்பிற்கினிய ஆன்மீக பெரியோர்களே, ஒரு அற்புதமான மாதம், ஒரு புனிதமான மாதம் இந்த வைகாசி மாதம். அதனால் தான் சொல்வார்கள், வைகாசி பிறந்தாச்சு அப்படின்னா ஒரு மகிழ்ச்சி எல்லோரும் மத்தியிலும் குதூகலம் ஆகும். அந்த வைகாசி மாதத்தில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா, முழுக்க முழுக்க முருகப்பெருமானை மயப்படுத்தியே விளங்குகிற ஒரு அற்புதமான மாதம் இது. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் நதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அருணகிரிநாதர் மிக அற்புதமான முறையிலே பாடுவார் அந்த முருகப்பெருமானை பற்றி. முருகப்பெருமானை பாடுகிற பொழுது அந்த மாதத்தினுடைய சிறப்புகளுக்கு முன்பு நாம் காண்கிற பொழுது இந்த வைகாசி விசாகம் என்றால் என்ன, அதான் மிகப்பெரிய அற்புதமான ஒரு நாள் இது. அன்பிற்கினியவர்களே, வி அப்படின்னா என்ன அப்படின்னா பட்சி என்று சொல்லப்படுகிறது. பட்சினா பறவை. இந்த இடத்தில் பட்சி என்கிற பொழுது பறவை என்பது மயில் என்று சொல்லப்படுகிறது. இங்கே சாகன் என்று சொன்னால் பயணிப்பவன் என்று பொருள். மயில் மீது ஏறி பயணம் செய்கின்றவரை இங்கே நாம் விசாகன் என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த முருகப்பெருமானுடைய அந்த சிறப்புகளை பார்க்கிற பொழுது இந்த வைகாசி விசாகத்திற்கு பல்வேறு வகையான சிறப்புகள் உண்டு. இந்த வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் 27 நட்சத்திரங்கள் இருந்தால் கூட இந்த விசாக நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்புகள் உண்டு. இந்த வைகாசி விசாக மாத இந்த நட்சத்திரம் வருகிற அந்த அற்புதமான நாளில் தான் இந்த உலகில் நல்லது எது கெட்டது என்று யார் தர்மம் செய்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் சரியான தர்மத்தை சொல்லக்கூடிய யம தர்மராஜன் பிறந்த ஒரு அற்புதமான ஒரு நாள் இது. இதற்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது தாத்திரத்தையர் என்ற மிக அற்புதமான அந்த தெய்வீக அம்சம் பொருந்தியவர்கள் ஒரு புனிதமான ஒரு நாள் இது. இதைவிட சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது, ஆழ்வார்களிலே 12 ஆழ்வார்களில் மிகப்பெரிய ஒரு ஆழ்வாராக எல்லோருக்கும் தலைமை ஆழ்வாராக இருந்த தூத்துக்குடி மண்ணிலே பிறந்த நம்ம ஆழ்வார் பிறந்த ஒரு புனிதமான ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம். அதற்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது புத்த பெருமான் அங்கே போதி மரத்தடியில் ஞானத்தை பெறுவதற்கு சென்ற ஒரு நாள் இந்த நாள். அதற்கு அடுத்ததாக இறைவனை நோக்கி அவர் முக்தி அடைந்த ஒரு நாள் இந்த ஒரு நாள். இப்படி பல்வேறு வகையான சிறப்புகளை சொல்லலாம். இதை விட சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது, இன்றைக்கி கூட நம்ம பார்க்குறோம் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூரில் அங்கே இருக்கிற ஒரு பகுதியை பார்க்கிற பொழுது அங்கே இது நீர் தொட்டியில் ஒரு 6 மீன் உருவத்தை வைத்து ஒரு உருவத்தை வைத்திருப்பார்கள். அந்த உருவ பொம்மையை எடுத்து என்ன செய்வார்கள் அப்படின்னு பார்க்கிற பொழுது அங்கே முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து அந்த பாலை எடுத்து 6 மீன்களுக்கும் ஊட்டுவார்கள். பிறகு அவர்கள் முழுக்க முழுக்க அந்த பாலை அருந்திய பிறகு அவர்கள் முனிவர்களாக காட்சி தருவதைப் போல விழாக்களெல்லாம் நடத்துவார்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது, ஏற்கனவே அவர்கள் ஒரு முனிவரின் சாபத்திற்கு ஆளாகி மீண்டும் அவர்கள் முனிவர்களாக அவதாரம் பெற்றவர்கள். அதனால் அந்த நாள் மிக சிறப்பான ஒரு நாள். வைகாசி விசாகம் என்று சொன்னாலே மிகப்பெரிய ஒரு சிறப்பான நாள். விசாகம் என்று சொன்னாலே இன்னொரு பொருளும் உண்டு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கோடை மாதம் தணிந்து குளிர்காலம் தொடங்குகிற ஒரு காலகட்டம். எப்படா சாமி ஒரு நல்ல காலம் பிறக்காதா அப்படின்னு சொல்லி எல்லோரும் இயங்குகிற ஒரு அற்புதமான ஒரு புனிதமான நாள் இந்த வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகம் ஒரு நல்ல ஒரு பலனை மக்களுக்கு தர வேண்டும் என்று இறைவன் எம்பெருமானான் முருகப்பெருமானின் அருள்
அனைவருக்கும் கிடைக்க உங்களுக்கு வைகாசி விசாகத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முருகப்பெருமானுடைய அந்த அற்புதமான அவதார ஒரு செய்த திருநாள் தான் இந்த வைகாசி விசாகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வைகாசி மாதம் வந்துவிட்டாலே போதும் ஒரு குதூகலம் உண்டாக்கும். முருகப்பெருமானுக்கு பிடித்த ஏதேனும் ஒரு சர்க்கரை பொங்கலை வைத்தால் கூட அவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார். தெய்வீக விசாக பண்டிகை இந்த இந்துக்களால் உலக நாடுகள் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த முருகப்பெருமானை வணங்குகிற இந்த அற்புதமான ஒரு மாதமாக தமிழ்நாடு முழுவதுமல்ல உலக நாடுகள் முழுவதும் இருக்கிற அத்தனை முருகன் கோவில்களிலும் மிக அற்புதமான வழிபாட்டு முறைகளும், மிகப்பெரிய ஆடம்பரம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, வீட்டில் இருக்கிற அப்பங்களும் அவருக்கு பிடித்த அந்த உணவு இனிப்புகளும் வைத்து முருகப்பெருமானை வழிபட்டால் அவர் என்ன இதெல்லாம் ஈடேற்றுவார். நீங்கள் நினைத்த காரியங்களெல்லாம் நடக்கும். முருகப்பெருமான் திருக்கார்த்திகை பெண்களிடம் வளர்கிறான். அந்த வளர்கிற அந்த அற்புதமான காட்சி, அதற்கு முன்பு குழந்தையாக இருக்கிற பொழுது ஒரே குழந்தையாகத்தான் நெற்றியிலிருந்து பிறந்தவன். அந்த ஒரு குழந்தையாக இருக்கிறான். அந்த ஒரு குழந்தையை 6 கார்த்திகை பெண்களும் அரவணைத்து கொஞ்சி குழவி விளையாடுகிறார்கள். அப்படி விளையாடுகிற பொழுது எல்லோரும் சண்டை பிடிக்கிறார்கள். நான் தான் தூக்கி கொஞ்சுவேன், நான் தான் அவரை அரவணைத்து செல்வேன் என்று. அதனால் என்ன செய்கிறார்கள், அறுவரும் தொட்டு அவர்கள் தூக்குகிற பொழுது அந்த குழந்தையானது 6 முகத்தை கொண்ட குழந்தையாக மாறும். அதனால் தான் அறுபடி வீடாகவும் அவன் இருக்கிறான், 6 முகம் கொண்டவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அவன் இங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவனுடைய அருளால் பார்வதி தேயால் அவனை ஆலிங்கனம் செய்து ஒன்றாக ஆக்கி அறுபடை வீடு கொண்ட அந்த முருகனுடைய அந்த காட்சியாக 6 முகமாக காட்சி இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு புனிதமான நாள். இந்த விசாக நட்சத்திரத்தில் பிரதான தேவதையனாக முருகப்பெருமான் மிக அற்புதமான ஒரு தோற்றமாக இங்கு சேர்கிறார். இதில் அதி தேவதைகளாக 2 சொல்கிறார்கள். ஒன்று இந்திரன், மற்றொருவர் அக்னி. இந்த இந்திரனும் அக்னியும் இருவரும் உருவாகிய அந்த அதி தேவதைகளாக இருக்கிற ஒரு புனிதமான ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த விசாக நட்சத்திரம். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைந்து முருகப்பெருமானின் அருள் கிடைக்க இறைவனை வேண்டுகிறோம். அன்பிற்கினிய ஆன்மீக பெரியோர்களே, இந்த விசாக நட்சத்திரத்தில் உதித்த விசாகா என்ற முருகன் பெயராலேயே 2 திருத்தலங்கள் அமைந்திருக்கிறது. இந்த இந்திய தேசத்திலே 2 திருத்தலங்கள் அமைந்திருக்கிறது. ஒன்று வைசாக் மற்றும் விசுவை என்று அழைக்கப்படுகிற விசாகப்பட்டினமாகும். இந்த அற்புதமான இந்த பகுதி ஆந்திர மாநிலத்திலே துறைமுக நகரமாக இன்று காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த திருத்தலத்தை முருகப்பெருமானை எப்பொழுதும் துதித்த அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் தலங்களில் 237வது ஒரு திருத்தலமாக இது சொல்லப்படுகிறது. மற்றொரு தலம் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது விசாக பவனம் எனப்படுகிற ஒரு அற்புதமான தலமாகும். இந்த தலத்திலெல்லாம் நாம் இறை வழிபாட்டோடு முருகப்பெருமானை வழிபட்டால் வேண்டிய வரங்களை கொடுப்பான். அதனால்தான் இதுக்கு வசந்த உற்சவம் என்றும் அங்கேயே கொண்டாடப்படுகிறது. இந்த பொழுதை மட்டும்தான், இந்த வைகாசி விசாக நாட்களில் வருகிற அந்த நாட்களை மட்டும்தான் வசந்த உற்சவம் என்று சொல்வார்கள், வசந்த மண்டபம் என்று சொல்வார்கள். இன்று கூட நாம் பார்க்கிறோம், முருகப்பெருமான் இருக்கின்ற அந்த திருக்கோயில்களிலே வசந்த மண்டபம் என்று வைப்பார்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது கோடை காலம் தணிந்து குளிர்காலம் தொடங்குகிற அந்த அற்புதமான அந்த புனித நாளைத்தான் வசந்த உற்சவ விழா என்று கொண்டாடுகிறார்கள். இப்படிப்பட்ட அந்த முருகனுடைய அருளை பெற இதோ அற்புதமான இந்த திருப்பாடல். வைகாசி மாதத்தில் இந்த விசாக நட்சத்திரத்தில் மிக அற்புதமான முருகப்பெருமானுடைய ஆங்காங்கே மிகப்பெரிய திருவிழாக்களும் மிகப்பெரிய கோயில்களிலே அற்புதமான விழாக்களும் நடைபெறுகிற ஒரு அற்புதமான நாள். இந்த அற்புதமான நாளில் பக்தர்கள் காவடி எடுத்தும் பால் குடம் சுமந்தும் முருகப்பெருமானை வழிபட்டு மிக அற்புதமான அருளை பெறக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் ஆலயம் சென்று வழிபடுவது மிக மிக பெரிய சிறப்பாகும். ஆலயம் செல்ல முடியாதவர்கள் முருகப்பெருமானின் படத்தை வைத்து வீட்டிலேயே வணங்கலாம். மிகப்பெரிய அவருக்கு பிடித்த பூக்கள் செவ்வரளி, செம்பருத்தி முதலிய செந்நிற மலர்களை விரும்பக்கூடிய அவருக்கு வணங்கி சாற்றி வழிபட்டால் முருகப்பெருமான் மிகப்பெரிய வரத்தை நமக்கு தருவார். இந்த அற்புதமான புனித நாளில் திருப்புகழும் கந்தவேல் மாறல் பாராயணமும் கந்தகஷ்டி சஷ்டி கவசமும் கந்தகுரு கவசம் வேல்மாறல் பாராயணம் போன்ற தோத்திரங்களையெல்லாம் நாள் முழுவதும் சொல்லி வழிபட்டால் வேண்டிய வரங்களை முருகப்பெருமான் தருவான். செந்நில மலர்களை சாற்றி முருகப்பெருமானை வழிபட்டு இருந்தால் மிகப்பெரிய ஒரு சிறப்பாகும். இந்த முருகப்பெருமானுக்குரிய திருப்புகழும் கந்த சஷ்டி கவசமும் கந்தகுரு கவசமும் வேல்மாறல் பாராயணம் போன்ற தோத்திரங்களை நாள் முழுவதும் சொல்லி வழிபட்டால் வேண்டிய வரங்களை முருகப்பெருமான் உங்களை நாடி தந்து வருவான். 6 முகம் கொண்ட
அந்த கந்த பெருமானின் ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு அருள்பணிகள் உண்டு. இந்த பணிகளை பக்தி ரசத்தோடு அற்புதமாக விளக்குகிறார் அருணகிரிநாதர். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும். ஆதி அருணாசலம் கவர்ந்த பெருமானே, இத்தனை சக்திகளை உடைய ஆறுமுகமான திருமுருகனை விசாக கார்த்திகை பௌர்ணமி நாட்களிலும் கந்த சஷ்டியிலும் துதித்து வழிபட வினைகள் பறந்தோடும். வைகாசி விசாக திருநாளில் முருகனை வழிபட்டு சகல வரங்களையும் பெறுவோம். நன்றி, வணக்கம். முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. ஆசை பெருகுதப்பா முருகா, உள்ளம் உருகுதையா. பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா. பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா. பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா. ஆடும் மயிலேறி மயிலேறி முருகா ஓடி வருவாயப்பா, உள்ளம் உருகுதையா. ஆறு திருமுகமும் உன்னருளை வாரி வழங்குதப்பா. ஆறு திருமுகமும் உன்னருளை வாரி வழங்குதப்பா. வீரமிகு தோளும் கடம்பும் வெற்றி முழங்குதப்பா, உள்ளம் உருகுதையா. பாசம் அகன்றதையா, வந்த பாசம் அகன்றதையா. உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையா. பாசம் அகன்றதையா, உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையா. ஈசன் திருமகனே, ஈசன் திருமகனே,
நிறைந்ததப்பா உள்ளம் முருகுதையா. பதமலர் தருவாயப்பா உள்ளம் முருகுதையா. முருகா உன்னடி காண்கையிலே உள்ளம் முருகுதையா. முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா.